இதோ இப்போ நீங்கள் பார்க்கறது 2 நாள் பழைய இட்லி மாவுங்க. இந்த இட்லி மாவை நம்ம இந்த நாட்டு கடலை மாவோட சேர்த்து இயற்கையாக வந்து நம்ம புரதமாக மாற்ற போகிறோம். இப்போ பவுனம்மா எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். நல்லா பாருங்கள் எப்படின்னு தெளிவாக பார்த்துங்க. க்ளோஸாக இருக்குது நாட்டு கடலை மாவு. இப்போது இந்த கடலை மாவோட இங்கே பாருங்கள், கை எடுத்துக்கங்க. இந்த இட்லி மாவை இயற்கையாக புளிக்க வைக்கிறதுக்காக ஊற்ற போகிறோம். நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த 1/4 கிலோ மாவுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுங்க ஒரு 4 தோசை 5 தோசை வரக்கூடியதுக்கு சரியானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பூரா ஊற்றி அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதோ அந்த மாவு வச்சுருந்த பாத்திரம் கழுவி எடுத்துகிட்டு வந்த தண்ணீர், சரிங்களா, அதுவும் கூட தேவைப்படும். அதையும் சேர்த்திருங்க. ஏன்னா அதுலேயும் நுண்ணுயிரிகள் நிறையா இருக்கும். இதோ இப்போ பாருங்கள், அந்த கடலை மாவு தண்ணியை இழுத்துக்கிட்டே இருக்கும் கூட ஊற்ற ஊற்ற, சரிங்களா. அந்த மாவு தண்ணி எல்லாமே சரியாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பவுனம்மா. அதுதான் அவங்களுடைய பக்குவம். தெளிவாக பார்த்துக்குங்க. இதோ இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கிளறி, ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்குவமாக, சரிங்களா, தெளிவாக பாருங்கள். இப்போ எடுத்து விடுங்க. எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இன்னி கிளறி விட்டுட்டா போதுமானது. நல்லா வந்து புருடு இல்லாமல் கிளறி விட்டால் போதுமானது. ஸோ வேறு லெவலில் இயற்கையாக புளிச்சு கிடைக்கும். பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்களும் சரி, ஜெம்சியில் பார்க்குறவங்களும் சரி, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம செய்யக்கூடிய போண்டா பஜ்ஜி கேஸ் ட்ரபிள் ஏற்றாத மாதிரி வேணும்னா, அஜீரண கோளாறு தராத மாதிரி வேணும்னா, இது எண்ணெயில் போட்டு எடுக்கையில் அந்த எண்ணெய் பலகாரங்கள்னால வர்ற பாதிப்பு இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12 நம்ம சொல்கிற மாதிரி ரிச் புரோட்டீனோட கிடைக்கணும்னா இந்த மாதிரி நுண்ணுயிரிகளை இயற்கையாக புளிக்க விடுங்க. எடுத்து காட்டுங்க மறுபடியும். இதோ இதுவுமே இன்னைக்கு கெட்டியாக இருக்குது மக்களை. மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் இங்கே பாருங்கள், சாதாரண டேப் வாட்டரை ஊற்றி, சரிங்களா, நம்ம பண்ணிக்கலாம். இதோ மறுபடியும் இந்த அளவுக்கு தண்ணீர் தேவை. இப்போ தான் கொஞ்சம் இதில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இது கூட எதையும் சேர்த்தாதீங்க. வெறும் இந்த புளிக்கிறதுக்காக மட்டும் டைமிங் கொடுங்க. இப்போ இந்த மிச்சமான இட்லி மாவு, அந்த பாத்திரம், இட்லி பாத்திரம், அதாவது மாவு பாத்திரம் கழுவுன தண்ணி, அது கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்போ நம்ம உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுருக்குறோம். ஸோ இந்த கிளறி விட்டது இயற்கையாக புளிக்கணும். இது இயற்கையாக புளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் விட்டால் போதுமானது. முடியாதவங்க ஒரு 1/2 மணி நேரம் கூட விடுங்க. நம்ம கரெக்டாக 2 மணி நேரம் கழிச்சு தான் இதற்கான உருளைக்கிழங்கு போண்டாக்கும் தயார் பண்ணி வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டு இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். வெங்காய பஜ்ஜி இருக்குது. ஸோ எல்லாம் தெளிவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வரப்போகுது. பவுன் ஃபுட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. ஜெம்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. இது வரைக்கும் இந்த 2 சேனல்களுக்கும் புதியவர்களாக இருக்கிறவங்க, ஏற்கனவே இருக்கிற குடும்ப உறவுகள் பெல் சிம்பிள் இன்னி போடாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல உள்ள வந்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுக்குங்க. ஏன்னா கம்யூனிட்டி போஸ்டாகவும் மெயின் வீடியோக்களாகவும் ரீல்ஸுகளாகவும் உங்களுக்கு நாங்கள் பல வடிவில் காணொலிகளை வழங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அனைத்தையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பலன் பெற முடியும். ஜெம்சி நெட்வொர்க்ஸ் வழங்கக்கூடிய பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல்ல பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்காகவும், நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனிகளுக்காகவும், ஆசை தீர திங்கக்கூடிய ஆயுள் உணவுகளுக்காகவும் நானும் பவுனம்மாவும் உங்களுக்காக இதை வழங்கியிருக்கிறோம். அனைவரும் ஆதரவு அளித்தாருங்க. நன்றி, வணக்கம் மக்களை.